இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள், ஹோட்டல்கள் உட்பட 8 இடங்களில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 290ஆக அதிகரித்துள்ளது. தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 24 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இயேசு உயிர்த்தெழுந்த நாளாக கருதப்படும் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அப்போது காலை 9 மணியளவில் கொழும்பு புனித அந்தோனியார் தேவாலயம், நெகொம்போவில் உள்ள புனித செபஸ்தியார் தேவாலயம், மட்டக்களப்பில் இவாஞ்சலின் தேவாலயம் ஆகிய 3 தேவாலயங்களிலும் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் பலர் உடல் சிதறி உயிரிழந்தனர். அதே நேரத்தில் கொழும்புவில் உள்ள ஷங்கிரிலா, சின்னமோன் மற்றும் கிங்ஸ்பரி ஆகிய 3 நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்து வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த 500க்கும் அதிகமானோர் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். There was a loud explosion. Just to check, I climbed up to the rooftop. At about 1 kilometer away, we could see white smoke coming out. And at that precise moment, there was a helicopter doing a flyby. தொடர் வெடிகுண்டு தாக்குதலால் கொழும்பு நகர மக்கள் கடும் அதிர்ச்சி மற்றும் அச்சத்தில் இறைந்த நிலையில் பிற்பகல் 2 மணியளவில் தெஹிவாலாவில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் மற்றும் டெமாட்டாகொடா பகுதியில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. அடுத்தடுத்த தாக்குதல்களால் கொழும்புவில் நிலவிய அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 30 years of civil war, we had lots of explosions in Colombo. We are used to our airport getting blown up and the central banks, things like that. But it's been a 10 years of peace and we got used to that. So that's why it's really surprising and shocking. தாக்குதலில் தொடர்புடையவர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கொழும்பு பேராயர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நேற்று ஒரே நாளில் 8 இடங்களில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் 36 வெளிநாட்டினர் உட்பட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 290ஆக அதிகரித்துள்ளது. இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹனுமந்த ராயப்பா, ரங்கப்பா ஆகிய இருவரும், கேரளாவைச் சேர்ந்த ரசீனா என்பவர் உட்பட 6 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 9 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதில் 7 பேர் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்தவர்கள். வெடிகுண்டு தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் 7 தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறியுள்ளதோடு இதுவரை சந்தேகத்தின் பேரில் 24 பேரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நேற்று ஒரே நாளில் 8 இடங்களில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் 36 வெளிநாட்டினர் உட்பட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 290ஆக அதிகரித்துள்ளது. இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹனுமந்தராயா, ரங்கப்பா, லட்சுமி நாராயணன், லக்ஷ்மண கவுடா, ரமேஷ் ஆகிய 4 பேரும், கேரளாவைச் சேர்ந்த ரசீனா என்பவர் உட்பட 6 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 7 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதில் 3 பேர் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்தவர்கள். வெடிகுண்டு தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே இன்று காலை விலக்கிக் கொள்ளப்பட்ட ஊரடங்கு உத்தரவு மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பதற்றம் குறையாத காரணத்தினால் இலங்கையில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 8 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து இலங்கையில் இருந்து மர்ம நபர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவதை தடுக்கும் விதமாக சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினரும் இலங்கை கடற்படையும் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, முகுந்தராயர் சத்திரம், பாம்பன் உள்ளிட்ட இடங்களில் கடலோர காவல் குழும காவலர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இலங்கையில் தொடர் குண்டுகுடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக 15 மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழுவை இலங்கைக்கு அனுப்பி வைக்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான மருத்துவ குழுவை அமைத்துள்ள கேரள அரசு இந்த குழுவை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கான அனுமதி கோரி வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.